அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆப்பில் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ், அதே போல் டைமிங் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 10 வரையும் எழுதியிருப்பீங்க. இப்போ டெஸ்ட் நம்பர் 11லேருந்து டெஸ்ட் நம்பர் 20 இல்லையுமே வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே எந்த இடத்துல போயிட்டு எழுதணும், அதே போல் ஏற்கனவே நீங்கள் எப்படி கொஷனுக்கான ஆன்சர் அதே போல் அதுக்கான சொல்யூஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை என்ன தப்பு பண்ணீங்க, என்ன மார்க், என்ன ரேங்க், இது எல்லாமே ஆல்ரெடி பார்க்கக்கூடிய அதே ப்ராசஸ் தான். பட் டெஸ்ட் எழுதக்கூடிய இடம் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், டெஸ்ட்டுக்கான டைமிங் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 11லேருந்து டெஸ்ட் நம்பர் 20 வரையும் எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறவங்க டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 12 வரலையும் இப்போ நான் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னாலும் இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இந்த 12 டெஸ்ட்டுமே ஓப்பனில் இருக்கும், நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதணும், புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எப்படி எழுதணும் அப்படின்றதையும் நான் தனியாக சொல்லிடுறேன். ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்களுக்கு முதல்ல என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ டெஸ்ட்டுக்கான டைமிங் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரையும் டெஸ்ட்டை வந்து நீங்கள் காலைல 5 மணிக்கு எழுதியிருப்பீங்க. இப்போ டெஸ்ட் நம்பர் டைமிங் வந்து காலைல 11 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ டெஸ்ட் நம்பர் 11 நேற்றே வீடியோ கொடுத்துருக்கணும். ஸோ டெஸ்ட் நம்பர் 11 வந்து உங்களுக்கு காலைல 11 மணிக்கு அப்டேட் ஆகிடும். இனிமேல் வீடியோ உங்களுக்கு இப்போ லேட்டாக கொடுக்குறேன், பட் இனிமேல் காலைல 11 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏற்கனவே மார்ச் 7லேருந்து தேர்வுகள் எழுதிட்டு இருக்கீங்க. 10 டெஸ்ட்டு முடிஞ்சது. நேற்று 11ஆவது டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கணும், நேற்று அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். எழுதாதவங்க இன்றைக்குமே அந்த டெஸ்ட் ஓப்பனில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 12 வரலையுமே இப்போ உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும், சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 11மே நீங்கள் இன்றைக்கி வரலையும் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் மறுபடியும் ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஓகே, ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு நடக்கும். எவ்வளோ கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வினாக்கள் இருக்கும், சரிங்களா? கேள்விகள் எங்கேருந்து இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஃபுல் சிலபஸ் பார்ட் ஏபிசிலேருந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்கும், சரிங்களா? 20 கொஷின் இருக்கும். டைமிங் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸில் நீங்கள் 10 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிருவீங்க. பட் மேக்ஸிமம் டைம் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சுன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் டெஸ்ட்டுக்கான ஏரியாவில் வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய கொஷின் ஆன்சர் அதே போல் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது தனியாகவும் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜஸில் இல்லை ஸ்டோரில் எங்கே வேணாலும் போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, சரிங்களா? தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் 80 days அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போய் எழுதிருப்பீங்க, அதாவது ஃப்ரீ மெட்டீரியலில் போயிட்டு டெஸ்ட் அப்படின்ற ஏரியாவில் எழுதிருப்பீங்க. இனிமேல் அதை ஃபாலோ பண்ண வேண்டாம், உங்களுக்கு அங்கே அப்டேட் ஆகாது, கோர்ஸ்லேயே உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோர்ஸில் இனிமேல் அப்டேட் ஆகும், சரிங்களா? இனிமேல் இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் ஆகும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கோர்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர்லேயுமே இது இருக்கும், தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ட்டு. இந்த ப்ரைஸை விட்டுருங்க, சரிங்களா? உங்களுக்கு நான் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன். கண்டென்ட் அப்படின்ற ஏரியா போய்க்கோங்க, சரிங்களா? இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ கண்டென்ட் 2 ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த கண்டென்ட் இங்கே கீழே இருக்கிற ப்ரைஸை விட்டுருங்க. கீழேயுமே சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க, பட் ப்ராப்பராக நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா பே பண்ணாமல் எழுதலாம். இல்லை சார் நான் விருப்பப்படுற டைமில் எழுதணும் அப்படின்னா அந்த 100 rupees பே பண்ணிங்கன்னா 80 டெஸ்ட்டுமே உங்களுக்கு அடுத்த 4 months வேலிடிட்டியில் இருக்கும். பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்வுகள் அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ டைமிங்கில் எழுத முடியாதுங்க. காலைல 11 மணிலேருந்து நைட் 11 மணி உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் நான் எழுத முடியாது, எழுத மாட்டேன், ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டெய்லியும் ப்ராப்பராக டெய்லி சேலஞ்ச் மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டென்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதே போல் பிளான் பிடிஎஃப் இப்போ நான் கொடுத்த எந்தெந்த டேட்டில் என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதுக்கான பிளான் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 10 வரையும் ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 அதே போல் 6 7 8 9 10 இந்த 10 தேர்வுகளும் முதல்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 10 அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதே போல் டெஸ்ட் நம்பர் 11லேருந்து 12, சரிங்களா? ஸோ டெஸ்ட் நம்பர் 11ன்றது நேற்று எழுத வேண்டிய தேர்வு, சரிங்களா? இப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் எழுதிக்கலாம். டெஸ்ட் நம்பர் 12ன்றது இன்றைக்கான தேர்வு, சரிங்களா? இன்றைக்கி எழுத வேண்டிய தேர்வு. ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது மார்ச் 31க்குள்ளே 20 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? ஸோ டோட்டலாக 80 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானுமே ரெகுலராக இனிமேல் அப்டேட் பண்ணிடுறேன். காலைல 11 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகும், நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்.
ஏதாவது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதுமானது. சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 11, 12 ரெண்டுமே ஓப்பனில் தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறேன், இது வரையும் நான் ஃப்ரீ டெஸ்ட்டே எழுதுனதில்லை அப்படின்றவங்க டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 12 வரையும் இப்போ ஓப்பனில் தான் இருக்கும். இன்று அதே போல் நாளை மாலை வரலையும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நாளைக்கு நைட் வரலையுமே நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நைட்டு 11 மணி வரையும் உங்களுக்கு டெஸ்ட், இந்த டெஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்கும், எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சார், இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது, ஏற்கனவே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களும் சொல்லிட்டேன் எங்கே போய் எழுதணும் அப்படின்ட்டு. சரிங்களா? டைம் டேபிள் பார்க்காதவங்க டைம் டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டு நம்ம மார்ச் 16 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராப்பராக அப்டேட் பண்ண முடியல, டெக்னிக்கல் இஷ்யூ தான் அப்டேட் பண்ண முடியல. ஸோ டெஸ்ட் நம்பர் 11க்கான பிளான் இது தான். டெஸ்ட் நம்பர் 11 மார்ச் 22 நேற்று, டெஸ்ட் நம்பர் 12 மார்ச் 23 இன்னைக்கு, 13 மார்ச் 24, டெஸ்ட் நம்பர் 14 மார்ச் 25, டெஸ்ட் நம்பர் 15 மார்ச் 26, டெஸ்ட் நம்பர் 16 மார்ச் 27, டெஸ்ட் நம்பர் 17 மார்ச் 28, டெஸ்ட் நம்பர் 18 மார்ச் 29, டெஸ்ட் நம்பர் 19 மார்ச் 30, டெஸ்ட் நம்பர் 20 மார்ச் 31. ஸோ மார்ச் 31க்குள்ளே நம்ம 20 டெஸ்ட் எழுத போகிறோம். டைமிங் காலை 11 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும், இப்போ சொன்ன இடத்துல. சரிங்களா? கோர்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா கண்டென்ட் ஃபோல்டரில் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும், நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அன்னன்னைக்கு தேர்வு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தேர்வு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த முதல் 12 தேர்வு இப்போதைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். ஓகே, 20 கொஷின். என்ன மார்க் வாங்குறீங்க அப்படின்றத பாருங்கள். டெஸ்ட் எழுதுன வரலையும் எல்லாருமே 15லேருந்து 18 இந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்க. ஸோ 20 கொஷின் இருந்தாலும் அது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். 20க்கு 20 வாங்குறதே உங்களுக்கு கரெக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? 20க்கு 20 வேணால் நல்லா படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். 18 வேணாலும் நல்லா படிக்கிறீங்க, பட் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? எக்ஸாம் வர வரலையும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இனிமேல் நீங்கள் 10 நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டு எப்படி இருக்கும் இது எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே, ஸோ இது வந்து 80 டேஸ் உங்களுக்கு இருக்கும். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நடக்கும். டெமோ டெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், எழுதி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 18 டெஸ்ட்டுமே இப்போ அப்டேட்டில் இருக்குது, நீங்கள் எழுதியுமே பார்க்கலாம். எந்த டைமிங் நடக்குன்னா காலை 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் இந்த டெஸ்ட் வந்து அப்டேட்டில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, 20 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அன்னைக்கான தேர்வு அன்னைக்கே எழுதணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். சரிங்களா? ஸோ அன்னன்னைக்கு எழுதினா தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுனா முழு மாதிரி தேர்வு போல தான் இருக்கும். தமிழ் பார்ட் ஏபிசி, அதாவது 6லேருந்து 12 வரலையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் பொது தமிழுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். எப்படி எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்களோ அது போல் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதிட்டேன் சார், நான் கொஷின் ஆன்சர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாலும் அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எழுதி முடித்த பிறகு உங்களுக்கான ஆன்சர் என்ன கொஷின் எழுதுனீங்க இது திரும்பவும் நீங்கள் பார்த்துக்க முடியும், படிச்சுக்க முடியும். பிடிஎஃப்ல எப்படி படிப்பீங்களோ அதே போல் படிச்சுக்கலாம். ஸோ வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மார்க்லாம் ஷோ பண்ணுற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? எழுதிய பிறகு உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். ரேங்க் வந்து 2 ஹவர்ஸில் ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஒரு இதை மட்டும் விட்டுருங்க. சரிங்களா? முன்னாடி எழுதுன மெத்தடை விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன நியூ மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எங்கே சொல்லியிருந்தேன், ஆப் போகிறீங்க, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற கோர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டென்ட் ஃபோல்டர். சரிங்களா? இந்த கண்டென்ட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே எழுதிக்கோங்க. கீழே இருக்கிறதே இந்த பைனோ அப்படின்றத விட்டுருங்க. டைம் டெஸ்ட்னு இருக்கா, அது கிளிக் பண்ண தேவையில்ல. அது நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு டெஸ்ட் எழுதிக்கணும். சரிங்களா? ரெகுலராக. ஓகே, ஸோ எழுதிய பிறகு எப்படி மார்க் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் போய்க்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபைலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸில் என்ன தேர்வு எழுதுறீங்களோ அது எல்லாமே கீழே காட்டும். என்னென்ன டெஸ்ட் எழுதுறீங்களோ அதெல்லாம் காட்டும். அதில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் காட்டும். ஸோ எழுதப்பட்ட தேர்வை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சரிங்களா, நான் ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன், அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் இங்கே காட்டும். எத்தனை கேள்விகளுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். என்ன டைமிங் எடுத்துருக்கீங்க, அதே போல் ஃபஸ்ட் மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு 3 மார்க் யார் யார் வாங்கியிருக்காங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, இது எல்லாமே காட்டும். அதே போல் உங்களுடைய மார்க் என்ன, டாப்பரோட மார்க் என்ன, ஆவரேஜ் மார்க் என்ன, சரிங்களா, கொஷின் எந்த அளவு டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு கொஷினுக்கு என்ன டைமிங் எடுத்துக்கிட்டீங்க, இது எல்லாமே காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் கொஷினுக்கான ஆன்சர் என்ன, தப்பாக நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, இது எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பட் சரியான ஆன்சர் இதுதான். கேள்வி ஆன்சர் இதெல்லாமே படிச்சுன்னா என்ன டைமிங் எடுத்துக்கிட்டீங்க, இது எல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ
ஸோ இது போல் ப்ராப்பராக உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகும். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 80 தேர்வுகள் ப்ராப்பராக எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து எக்ஸாமுக்கும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 10 தேர்வு முடிச்சிட்டோம். நேற்று இன்னைக்கு 12 தேர்வுகள் முடிய போகுது. சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணாலையும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளை தகம் ஆற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.